முள்ளிவாய்க்கால் தொடர்பான அவலங்கள் மக்கள் பட்ட வலிகள் தொடர்பான விடயங்களை கடத்துவதற்காக நினைவாயுதம் என்ற தொனிப்பொருள்ல இந்த முள்ளிவாய்க்கால் காலங்களில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இதற்கான நிதி விடுவிக்கப்பட்ட பிறகு தொடர்பான விடயங்கள் தொடர்பாக ஆராயலாம் என்று சொல்லப்பட்டது. ஆகவே விடுதலை புலிகள் அமைப்பினுடைய உறுப்பினர்களாக இருக்கலாம் என்று கூட இது எதிர்கூறப்பட்டது. கொக்கு தொடுவாயில் நாமல் ராஜபக்ச அவர்கள் கடுமையாக சாடியிருந்தார். இலங்கை அரசாங்கம் இதற்கு அதிருப்தி தெரிவிக்க வேண்டும். நாமல் ராஜபக்ச அவர்கள் இப்படியான விடயங்களை சொல்லி இதற்கான எதிர்ப்பை காட்டுவதுதான் எங்களுடைய வெற்றியாக இருக்கின்றது. தமிழரசு கட்சி சங்கு சின்னத்தில் போட்டியிட்ட கட்சிக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கும். நாங்கள் ஒன்றாக பயணிப்பது என்ற அந்த முடிவை எடுத்திருக்கோம். என்னத்தை வைக்க போறார், யாருக்கு செய்ய போறார், அந்த விஷயங்களை சொல்ல வேணும். என்றால் வச்சு செய்யறதுக்கு வடக்குல இடம் இல்லை. எங்கட கிராமம் ஒரு கிராமமாக தான் டவுன் மாதிரி வந்திருக்கும். ஆனால் அந்த நேரமே அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ என்னன்னு கேட்டால் ஒரே காடு பட்டியாலாக இருக்குது. நீங்கள் தான் எங்களுக்கு என்னன்னு கேட்டால் எங்களுக்கு வரக்கூடிய வசதி இல்லை. என்றால் இது காடு தனியாக கொஞ்சம் சனங்க அங்கங்கே பிரிஞ்சு போயிட்டோம். அதால் வர இல்லாமல் போயிட்டு என் பிள்ளைகள் வந்து காணியில் இருக்கும் தானே. எனக்கு ஒரு சந்தோஷமா செத்தா கூட கவலை இல்லை. எங்கள் அப்பா அம்மா தேடி கொடுத்தாங்கன்னு எனக்கு எந்த பிள்ளைகளுக்கு காணி இல்லை. இப்போ தண்டுவான் பகுதியில் ஒதுக்க காடுகள் என்று சொல்லி 2012ஆம் ஆண்டு வர்த்தமானி மூலம் வன இலாகா திணைக்களத்தினர் இதுக்கான வர்த்தமானியை ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் பல விடயங்கள் தொடர்பாக பேச போகிறோம். அதிலையும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், முள்ளிவாய்க்கால் வாரம் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்துமே சம்பந்தமான நிகழ்வுகள் நடைபெற்று வண்ணமே இருக்கின்றன. அந்த வகையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பல இடங்களில் வழங்கப்படுறதை நீங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்களால் இந்த பாடசாலை மாணவர்கள், அது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு இந்த முள்ளிவாய்க்கால் தொடர்பான அவலங்கள் மக்கள் பட்ட வலிகள் தொடர்பான விடயங்களை கடத்துவதற்காக நினைவாயுதம் என்ற தொனிப்பொருள்ல ஒரு கண்காட்சி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அந்த கண்காட்சியில பல விடயங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. குறிப்பாக இந்த முள்ளிவாய்க்கால் காலங்களில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், அது மட்டும் இல்லாமல் முள்ளிவாய்க்கால் வலி சுமந்த கதைகளை கூறுகின்ற கவிதை வடிவிலேயோ அல்லது சிறுகதை வடிவிலேயோ அல்லது அதை ஒரு கட்டுரை வடிவிலேயோ கூறுகின்ற புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. பல மாணவர்கள் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பல மாணவர்களுக்கான அந்த வழிகாட்டுதல்களையும், அதாவது இந்த விடயங்கள்லாம் நடந்ததுங்கிற வழிகாட்டுதல்களையும் பல்கலைக்கழக மாணவர்கள் அந்த மாணவர்களோடு பகிர்ந்து கொண்டதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த நிகழ்வுகள் உண்மையிலே ஒரு பல இடங்களில் நிகழ்த்தப்பட்டிருந்தாலும் கூட, முன்னைய காலங்களில் பல இடங்களில் இந்த நிகழ்வுகள் நிகழ்த்தப்பட்டிருந்தாலும் கூட, அது எந்த அளவுக்கு புதிய தலைமுறையினர் போய் சேரும் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கணும். அந்த வகையில் ஒரு கல்வி நிறுவனம் சார்ந்து நிகழ்த்தப்படுகின்ற பொழுது பல கல்வி நிறுவனங்கள் அதோட தொடர்புபடும். அப்பேக்க இது ஒரு பெரிய ஒரு எழுச்சி திட்டமாக வரும் என்றுதான் இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியின் நம்பிக்கை. அதுவுமே நிறைவேறி இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் பலரும் இந்த கண்காட்சிக்கு வருகை தருவதை பாரக்கூடிய மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தின் செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் மனித சிதிலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது என்று கூறப்பட்டது. அது தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூட அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை பிரிவைத்திருந்தார். அந்த வகையில் நீதிமன்ற வழக்கின்படி இதற்கான நிதி விடுவிக்கப்பட்ட பிறகு இது தொடர்பான விடயங்கள் தொடர்பாக ஆராயலாம் என்று சொல்லப்பட்டது. அந்த வகையில் நிதி விடுவிக்கப்பட்ட பிறகு ராஜ் சோமதேவா அவர்கள் இது தொடர்பான விடயத்தை முன்னரே கண்காணித்திருந்தார், கள ஆய்வு செஞ்சு முன்னரே கண்காணித்திருந்தார். அந்த வகையில் இன்றைய தினம் இது தொடர்பான அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. சிந்துபாத்தி மயானத்தில் இந்த அகழ்வு பணிகள் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இனி வரும் காலங்களில் இன்னுமே அது தொடர்பான பரிசோதனைகள் நடைபெறையில் அந்த எண்பு சிதிலங்கள் எடுக்கப்பட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இது எந்த காலத்தினுடைய சிதிலங்கள், ஏற்கனவே கொக்கு தொடுவாய் காலப்பகுதியில் நாங்கள் சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட 90-98களில் இந்த மனித சிதிலங்கள் தொடர்பான விடயங்கள் கைப்பற்றப்பட்டது என்று சொல்லியிருக்கோம். அதாவது மனித சிதிலம் கைப்பற்றப்பட்ட மனித சிதிலங்கள் இந்த காலப்பகுதிக்குரியதான் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையில் அதில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய சீருடைகள் மற்றும் தகடுகள், இலக்க தகடுகள் போன்றன கூட அந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்டன. ஆகவே விடுதலை புலிகள் அமைப்பினுடைய உறுப்பினர்களாக இருக்கலாம் என்று கூட இது எதிர்கூறப்பட்டது கொக்கு தொடுவாயில். அந்த வகையில் இந்த சித்துப்பாத்தி மயானத்திலையும் இது போன்ற விடயங்கள் இடம்பெறுமா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஆகவே அங்கே ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த செம்மணி சித்துபாத்தி மயானம், அது மட்டும் இல்லாமல் செம்மணியை சூழ்ந்த பகுதிகளில் பல படுகொலைகள், இனப்படுகொலைகள் நடந்து அந்த உடல்கள் எல்லாம் அந்த இடத்துல தான் புதைக்கப்பட்டிருக்கின்ற என்ற விடயங்களே பேசப்பட்டது.
ஆகவே அது தொடர்பான விடயங்கள் வெளிவருமா என்கின்ற கேள்வியும் இந்த அகழ் பணியில வந்திருக்கின்றது. இனி வரும் காலங்களில் தான் அது தொடர்பான விடயங்களும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த விடயம் தொடர்பாக பார்க்கும்போது ஏற்கனவே இந்த கிண்டப்பட்ட அல்லது அகழப்பட்ட இந்த குறிப்பிட்ட இடங்கள் கொக்கு தொடுவாயாக இருக்கட்டும், மன்னார் சதோசா மனித புதைகுடியாக இருக்கட்டும், இவ்வாறான இடங்களிலிருந்து என்ன விடயம் வெளிப்பட்டது என்கின்ற கேள்வி ஒன்று இருக்கின்றது. இது தொடர்பாக வெளிவந்த உண்மைகள் என்ன, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ற கேள்விகள் இன்னுமே அதுவுமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. அதே மாதிரி தான் இதுவும் போகுமா என்கிற விஷயமும் இன்னொரு பக்கத்தில் ஒரு விமர்சன நோக்கத்தில் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்குது. இப்போ செம்மணி சித்துப்பாத்தி மாகாணத்தில் எடுக்கப்பட்ட மனித சிதிலங்கள் தொடர்பாக அந்த அளவுக்கு ஒரு பெரிய பேசு பொருள் இல்லாவிட்டாலும் கூட ஓரளவுக்கு இந்த விடயம் தொடர்பாக பேசப்பட்டது. அடுத்த நகர்வுகள் என்ன, இதுக்கும் அந்த புதையல்கள் போல கிண்டப்பட்டு திருப்பி மூடப்படுவதாக இருக்குமா அல்லது இது தொடர்பான உண்மைகள் வெளியில வருமா என்ற ஒரு விமர்சன பார்வையும் நாங்கள் இதில் பார்க்க வேண்டியதாக தான் இருக்கின்றது. ஆக இது ஒரு வகையில் இப்படி இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கனடாவினுடைய பிரம்டன் நகரில் அந்த நகர முதல்வர் வந்து இனப்படுகொலைக்கான இலங்கையில இனப்படுகொலை நடந்தது என்கின்ற விடயத்தை பறைசாற்றும் முகமாக மே 18 இன அழிப்பு தினம் என்கின்ற அந்த வரிகளை சுமந்த மாதிரியான ஒரு தூபி ஒன்று அங்கு அமைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பல நாடுகள்ல இருந்து வரவேற்பு கிடைத்திருந்த அதே நேரத்தில் தமிழர்கள் மூலமாக அந்த தூபிக்கான வரவேற்பு கிடைத்திருந்த அதே நேரத்தில் இலங்கை போன்ற சில நாடுகளில் இருக்கிற பேரினவாத அரசியல்வாதிகளால, அதாவது பெரும்பாலும் இந்த இனவாதத்தை விதைக்கின்ற அரசியல்வாதிகளாக இது தொடர்பான விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சரத் வீரசேகர போன்றவர்கள் இது தொடர்பான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார்கள். ராஜபக்ச குடும்பத்திலிருந்து இது தொடர்பான விமர்சனம் பல தடுப்பில் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட இந்த தூபி தொடர்பாக நாமல் ராஜபக்ச அவர்கள் கடுமையாக சாடியிருந்தார். இலங்கை அரசாங்கம் இதற்கு அதிருப்தி தெரிவிக்க வேண்டும், இனப்படுகொலை நடந்ததற்கான எந்த ஒரு சான்றுகளும் இல்லை என்று அவர் தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். இதை நாங்கள் முன்னே காணொலியிலேயும் சொல்லியிருப்போம். ஆக இதற்கான பதிலடியை கனடா விதித்திருக்கிறது. கனடாவுடைய மேயர் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் என்ன விஷயம் என்று. உண்மையிலேயே நாமல் ராஜபக்ச அவர்கள் இப்படியான விடயங்களை சொல்லி இதற்கான எதிர்ப்பை காட்டுவதுதான் எங்களுடைய வெற்றியாக இருக்கின்றது. காரணம் என்னென்றா, இவர்கள் இந்த ஒரு இனப்படுகொலைக்கான தூவி அமைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பலைகளை காட்டுகின்றார்கள் என்றாலே அப்படி ஒரு விடயம் நடந்திருக்கின்றது என்ற விடய பொருளை இவர்கள் ஒத்துக்கொள்கின்றார்கள் என்ற பொருள்பட தான் நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளணும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். யாரு? மேயர். அப்ப நகர முதல்வர், அதாவது பிரம்டன் நகர முதல்வர் வந்து இந்த விடயத்தை சொல்வதன் ஊடாக நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு பதிலடியை கொடுத்திருந்தார். இதுதான் இவர்களுடைய எதிர்ப்புகள் தான் எங்களுடைய வெற்றி என்கின்ற விஷயத்தையும் அவர் அதில் சுட்டி காட்டியிருக்கின்றார். ஆக இப்படியாக இந்த தூவி தொடர்பான விடயம் பல வகைகளில் எதிர்ப்பலைகளை உருவாக்கி இருந்தாலும் கூட பெரும்பாலான நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் மத்தியில் இது ஒரு வரவேற்பை பெற்றது மட்டுமில்லாமல் எங்களுடைய இனப்படுகொலைக்கான இன்னும் ஒரு ஆதாரமாகவும் இது வேரூன்றி நிற்கிறதுன்றது வந்து ஒரு ஐயப்பாடும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த ஏற்கனவே நாங்கள் இந்த நகர சபைகள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது, அதாவது இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வந்து நகர பிரதேச மாநகர சபைகள் தொடர்பான விடயங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு கூட்டணி அமைப்பதுதான் சரியான விடயம் என்று கூறியிருந்தோம். அது ஏற்கனவே இந்த காலத்தின் கட்டாயமாகவும் இருந்தது. அந்த வகையில் வவுனியா மாநகர சபையில வந்து கூட்டணி அமைக்கப்படுகின்ற பொழுது அதற்கு தமிழரசு கட்சி சங்கு சின்னத்தில் போட்டியிட்ட கட்சிக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கும், தமிழ் தேசிய கூட்டணியாக செயற்பட்டவர்களுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கும் என்று கூறியிருந்த அதே நேரத்தில் ஜாழ் மாநகர சபையில தமிழரசு கட்சிக்கு சங்கு சின்னம் தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கும் என்று ஒரு ஏகமனதாக தெரிவித்திருந்தார். கிட்டத்தட்ட கொடுத்து வாங்குறது கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரியான ஒரு விடயம் தான் இப்ப இங்க இருந்தது. ஆகவே அந்த இதுல வந்து ஜாழ் மாநகர சபையில் வவுனியா மாநகர சபைக்கு வந்து தங்களுடைய முழு ஆதரவை சங்கு சின்னத்துக்கு கொடுப்போம் என்று தமிழரசு கட்சி வந்து குறிப்பிட்டிருக்கிறது. அங்கு நடந்த கலந்துரையாடல்தான் இது தொடர்பாக பேசப்படுகிறது. அந்த வகையில பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை இதில் சொல்லியிருக்கின்றார்.
என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த நகர சபைகள், அதாவது வவுனியா மாநகர சபையில் வந்து இந்த அவர்கள் தமிழரசு கட்சி எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும், நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்ற விடய பொருளில் பேசினவர். அந்த அதாவது வந்து ஜாழ்ப்பாணத்தில் வந்து இருக்கிற அமைச்சர், உங்களுக்கு தெரியும், ஜாழ்ப்பாணத்தில் வந்து வடக்கு கிழக்கில் வந்து ஜேவிபி தேசிய மக்கள் சக்தியினர் தங்களுடைய காலினை ஊன்றி விட்டார்கள் என்று அவர்கள் பல இடங்களையும் பறைசாற்றி கொண்டிருந்தார்கள். குறிப்பாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கூட, பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற அளவுக்கான வாக்களை அவர்கள் பெறாவிட்டாலும் கூட பெருமெடுப்பில் சில உள்ளூராட்சி சபைகள் அவர்கள் தலை பதித்திருக்கின்றார்கள், அது கால் பதித்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தை அவர்கள் தொடர்ந்துமே சுட்டிக்காட்டிய வண்ணமே இருந்தார்கள். அந்த வகையில் பலர் அங்கே இருக்கிற அமைச்சர்களாக இருக்கட்டும், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், பலரும் தங்களுடைய விமர்சனங்களையும் கருத்துக்களையும் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த வகையில் அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சியுடன் நடந்த நேர்காணல் வந்து நாங்கள் இந்த தமிழ் கட்சிகளை வச்சு செய்வோம் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். ஆகவே அவர் இது தொடர்பாக சத்தியலிங்கம் அவர்கள் பதிலடி கொடுக்கின்ற பொழுது, நீங்கள் வச்சு செய்வோம் என்று என்னது சொல்றீங்க? உண்மையிலேயே வச்சு செய்வதற்கு ஜாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு இடம் இல்லை என்கின்ற பொருள்பட அதற்கான ஒரு பதிலடியை விமர்சன நோக்கத்தில் சத்தியலிங்கம் அவர்கள் சொல்லியிருப்பார். தமிழ் தேசிய கூட்டணி இலங்கை தமிழரசு கட்சியோடு ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிட்டு வந்த சுயேட்சை குழுக்கள் கட்சிகள், ஏனைய கட்சிகளோடும் நாங்கள் பேசி ஒரு இணக்கப்பாடு எங்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் வவுனியாவில் நாங்கள் 4 சபைகளிலேயும் நிச்சயமாக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த பிரதி மேயர் அல்லது பிரதி தவிசாளர் பிரச்சனை எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது. அது சம்பந்தமாக நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு இணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அது நாங்கள் சபை அமைக்கிற நேரத்தில் அது பிரதி மேயர் அல்லது மேயர் அந்த விஷயங்கள் அன்றைய தினம் வெளிப்படுத்தப்படும். நாங்கள் இணைந்த வடக்கு கிழக்கு முழுவதிலும் இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இணைந்து பயணிப்போம். மாவட்டங்களில் வெவ்வேறு சுயேட்சை குழுக்கள் இருக்கிறது, வெவ்வேறு கட்சிகள் கூடிய ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள். நாங்கள் கூடிய ஆசனங்களை பெற்ற இடங்களில் ஏற்கனவே அந்தந்த சுயேட்சை குழுக்கள் கட்சிகளோடும் வவுனியாவில் எப்படி பேசினோமோ அதை மாதிரி பேசியிருக்கிறோம். ஆனபடியாக நாங்கள் கூடிய ஆசனங்களை பெற்ற அனைத்து இடங்கள்லையும் நாங்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய வேலை திட்டம் நடந்து முடிஞ்சிருக்குது, நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ சில இடங்கள்ல எங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி செய்கிற இந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வெளியில இருக்கிற சுயேட்சை குழுவோ அல்லது வேறு கட்சிகளோ இருந்தால் கூட அவர்களுக்கு ஒரு நிபந்தனை ஒன்று இருக்கிறது, தங்களுக்கு ஆட்சி அமைக்க உதவி செய்ய வேணும் என்று அதோட பேசியிருக்கிறோம். இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வடகிழக்கு முழுவதும் நாங்கள் ஒன்றாக பயணிப்பது என்ற அந்த முடிவை எடுத்திருக்கோம். இப்ப நாங்கள் எது வேண்டாம் என்று எல்லாரும் இலங்கை மக்கள் யோசிக்கணுமோ, சர்வாதிகாரம் வேண்டாம், கடத்தல் வேண்டாம், கொல்ல வேண்டாம், கற்பழிப்பு வேண்டாம் என்றுதான் 3% ஆசனங்களை பெற்று ஜேவிபிக்கு 42% கொண்டு வந்து இந்த மக்கள் தெரிஞ்சு விட்டுருக்கலாம். இல்லை நாங்கள் 3% தான் போக போறோம்னா அது அவையோட பிரச்சனை, அவர் அப்படி சொல்லிக்கணும்னா அவையோட பிரச்சனை. மற்றது இப்ப நாங்கள் வடக்கு மாகாணத்துல தமிழரசு கட்சியையோ அல்ல தமிழ் தேசிய கட்சிகளை வச்சு செய்வோம் என்றால் அப்படின்னு சொல்லப்பட்டது. என்னத்தை வைக்க போறார், யாருக்கு செய்ய போறார், அந்த விஷயங்களை சொல்ல வேணும். என்றால் வச்சு செய்யறதுக்கு வடக்குல இடம் இல்லை. இதே ஸ்டைல்ல ஜேவிபி அல்லது என்பிபி போகுமாக இருந்தால் நாங்கள் ஒன்றுமே சொல்ல தேவையில்லை, மக்கள் முடிவே எடுத்தார். என்னோட தேர்தல் வரப்போது மக்கள் சரியான முடிவு எடுத்தார். மற்றது என்னன்னா கிழக்குல வந்து ஜேவிபி அல்லது சந்தித்தனதாக வடகிழக்கு தமிழ் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படி எங்களை திருப்பி பார்க்கறோம்னா அவங்க கட்சித்தனத்தை பாதிக்கும். வடகிழக்கில் அவர் கட்சிகளுக்கு இருக்காதுன்றத நாங்கள் அதை உறுதியா சொல்றோம். மக்கள் மீண்டும் நான் சொல்றேன், மக்கள் என்ன காரணத்துக்காக இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தனமோ
அதே விஷயத்தை நாங்கள் செய்ய போறோம்னு சொல்லிக்கணும்னா செய்வோம், செய்து பாருங்கோ, அதுக்கு நாங்களும் தயார், இதை வச்சு செய்து பார்ப்போம், யார் கூட செய்யறோம்னு பார்க்கலாம். ஆனால் மக்கள் அடுத்த தேர்தலில் இதே போக்கில் ஜேவிபி போவமாக இருந்தால் மக்கள் சரியான முடிவு எடுப்பார். இலங்கை தமிழரசு கட்சிக்கு அழைப்பு விட்டதாக நான் அறியவில்லை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஓகே, இலங்கை தமிழரசு கட்சிக்கு அப்படியான ஒரு அழைப்பு விடுக்கப்படவில்லை. நாங்கள் ஏற்கனவே எதிர்கட்சியில ஒரு இணக்கப்பாட்டின் அடிப்படையில எல்லா பொது விஷயங்கள் நல்ல விஷயங்களுக்கு எதிர்கட்சியாக சேர்ந்து பயணிக்கிறோம். அந்த அடிப்படையில் ஒரு பேச்சுவார்த்தை வந்தால் அதை பற்றி கட்சி தலைமை முடிவெடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய சங்கத்தினுடைய செயலாளர் லீலாதேவி அவர்கள் ஒரு கடிதம் ஒன்று ஐக்கிய நாடுகள் சபை ஒன்றுக்கு ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தில் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள், அதாவது அந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய உறவினர்கள் குறிப்பாக தாய் தந்தையர்கள் எந்த விதமான துன்பங்களை அனுபவிக்கின்றார்கள், இவ்வளவு காலமும் எங்களுடைய போராட்டத்துக்கு இன்னுமே பலன் கிடைக்கல, இன்னுமே காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விவரங்கள் பெருமடுப்பில் வெளியில வரையில என்கிற பொருள்பட அந்த கடிதத்தில் தங்களுடைய வழிகளை எழுதி அந்த கடிதத்தை ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். பெரும்பாலுமே இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பாக தமிழர் தரப்பிலிருந்து கேட்கப்படுற நியாயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச விசாரணை. ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதுதான் பலரும் இந்த காணாமலாக்கப்பட்ட விடயத்திலேயோ அல்லது அரசியல் தீர்வுலையோ நாங்கள் கேட்டுக்கொள்கின்ற விடயம். ஆகவே அது தொடர்பான விடயப்பிறப்பில் தான் இவர்களும் அந்த கடிதத்தை அனுப்பினார்கள். இந்த ஐக்கிய நாடுகள் சபை இதற்கு என்ன பதிலை வழங்கப் போகின்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்ப்போம். அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் பார்த்தீங்கன்னா, பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்கள் ஏசி ஃபார்ம், பீமன் காடு, அது மட்டுமில்லாமல் தண்ணீர் முடிப்பு போன்ற இடங்களில் ஏற்கனவே 90 காலப்பகுதிகளில் மக்கள் இருந்த இடமாக, தமிழ் மக்கள் வாழ்ந்த இடமாக அது இருந்தது. பின்னர் இடப்பெயர்வுகள் காரணமாக, குண்டு வீச்சுக்கள் காரணமாக அங்கிருந்து மக்கள் இடம்பெயர்ந்து போனார்கள். மீண்டுமே அந்த மக்கள் அந்த இடத்துல குடியமர்த்தப்படணும் என்ற விடயத்தை வலியுறுத்தி அந்த இடத்துக்கு நேரடியாகவே சென்று அந்த மக்களை சந்தித்து இந்த கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார். அது தொடர்பான காணொலியை நான் அதோட நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளும். ஆண்டு நாங்கள் இந்த இடத்துல வசித்து வந்த நாங்கள் 46 குடும்பம், 46 குடும்பமும் இருந்த சர்வோதயம் கட்டி தந்த வீட்டிலான் இருந்த நாங்கள். சர்வதய மூலியமாக தான் எங்களுக்கு காணி தந்தது. அதில் இருந்து நாங்கள் இடம்பெயர்வையில் 97 இடம்பெயர்வையில் வெளிக்கிட்டு நாங்கள் காணி இல்லாமல் இப்படியே சுற்றி திரிஞ்சு கடைசியில் இப்போ எங்கட காணி எங்களுக்கு வேணும். 46 குடும்பத்துக்கும் இந்த காணி வேணும் எங்களுக்கு. வீடுகள் இருக்குது, கிணறு ஒன்று இருக்குது. வீடு கிடந்தாலும் ஒன்றும் இல்லைத்தானே, இப்போ வீடெல்லாம் வாசல் ஒன்றும் இல்லை, கிணறு ஒன்று ஒரே ஒரு கிணறு அதில் கிடக்கிறது, அவ்வளோதான். இதில் கிணறுகள் எல்லாம் இருந்தது. கிணறு இருந்ததுக்குன்னா நாங்கள் அந்த மாதிரி தான் இருந்தது. 46 குடும்பமும் வசதியாக இருந்த நாங்கள். ஏன்னு கேட்டால் நாங்கள் இப்போ இந்த இடம் பேர்வை இல்லாமல் இருந்தோம்னா இந்த இடத்துல எங்கட கிராமம் ஒரு கிராமமாக தான் டவுன் மாதிரி வந்திருக்கும். ஆனால் அந்த நேரமே அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ என்னென்னு கேட்டால் ஒரே காடு பத்தியாளாக இருக்குது. நீங்கள் தான் எங்களுக்கு உதவி இந்த இதை செஞ்சு தருவோம். காணி எங்கட சொந்த காணி இல்லைண்டு நாங்கள் இருந்து வாழ்ந்த காணி ப்ரெஸ் கார்டு இப்போ தங்கட காணி இருந்தணும். தங்கட காணியில் நாங்கள் இப்போ புள்ள குட்டிகளோடு இருக்கிறனாங்க. எங்கட புள்ள குட்டிகளுக்கு இந்த காணி வேணும். ஆனபடியாக தயவு செஞ்சு எங்களுக்கு இந்த காணி நீங்கள் தாறுமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். ஜனாதிபதியால் எங்களுக்கு இந்த நடவடிக்கை எடுத்து இந்த காணிகளை கொடுக்குறதுக்கு பண்ணி எங்களுக்கு அவரால் முயற்சி பண்ணி தர வேண்டிய தாழ்மையோட கேட்குறேன். எங்களுக்கு இந்த ஏசி பாம்பு காணியில் தான் நாங்கள் முதல் காலத்திலேருந்தே இடம்பெயர்ந்து நாங்கள் எத்தனாம் ஆண்டு வந்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அப்பாக்களோட தான் நான் வந்தேன்னா இங்கே தான் வசித்து கல்யாணம் முடித்து 2 பிள்ளைகளும் இங்கே தான் எனக்கு பிறந்தது. இந்த காணிக்கத்தான் ஏசி பாம்பு காணிக்கத்தான் இருந்து பிறந்து அதுகளும் இப்போ கல்யாணம் முடித்து இப்போ அதுகளுக்கும் இப்போ 30-35 வயசாக போச்சு. எனக்கு இதில் இருந்து போய்க்க எனக்கு ஒரு 23 வயசு வரும். அப்போ போய் நாங்கள் திரும்பி இந்த காணிகளுக்கு வர இடம்பெயர்ந்து வரைக்கு இங்கே குடியேற எங்களுக்கு என்னன்னு கேட்டால் எங்களுக்கு வரக்கூடிய வசதி இல்லை. ஏன்டா இது காடு, தனியாக கொஞ்சம் சனங்க அங்கங்கே பிரிஞ்சு போயிட்டோம், அதால் வர இல்லாமல் போயிட்டு. அப்போ நாங்கள் இப்படியே தெரிஞ்சு இப்போ எனக்கு ஒரு 1/4 ஏக்கர் காணி நான் விலைக்கு வேண்டி, எனக்கு கணவரும் இல்லை, அவரும் இழந்துட்டார். அப்போ நான் அந்த 1/4 ஏக்கர் காணியில் என்ட 2 பிள்ளைகள் கல்யாணம் முடித்து என்னோட தான் வசிக்கிறாங்க.
அதுலேயும் ஒரு மகளுக்கு 21 வயது, அவளுக்கு கணவன் இழந்துட்டார். இழந்து இப்போ அவவும் என்னோட தான் வசிக்கிறான். மற்ற மகளும் என்னோட 3 குடும்பம் அந்த வீட்டில் தான் வசிக்கிறோம். இப்போ எங்களுக்கு காணின்னு இல்லை. அப்போ எனக்கு இங்கே தான் காணின்றது, அப்பா அம்மா கொடுத்த காணின்றது இங்கே தான் எனக்கு இருக்குது, வேறு காணிகளும் இல்லை. அப்போ நான் இதுகளை துப்புராக்கி எனக்கு இந்த காணிகளை தந்தால் நான் என் புள்ள குட்டிகளையும் கூட்டிக்கொள்ள நாங்கள் நிம்மதியாக இங்கே இருக்கலாம். எனக்கு பிள்ளைகள் 4 பேர் இருக்காங்க. 4 பேர்த்துக்குமே காணி இல்லை. நான் எடுத்த காணி ஒரு காணியில் தான் என் பிள்ளைகளும் நாங்களுமே இப்போயும் இருந்து வசிக்கிறோம். எங்களுக்கு ஒரு பதிவு வந்தால் கூடி நீங்கள் ஒரு காணியில் இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு பதிவு கூடி பதிய மாட்டேங்கிறாங்க. என்கிட்ட ஒரே குடும்பமாக இருக்கிறீங்கம்மா, உங்களுக்கு பதிவு இல்லை. எனக்கு இந்த சிவார் காசி கூடி இன்னும் வரையில்லை, தரையில்லை. என்கிட்ட ஒரு குடும்பம், ஒரே குடும்பத்தில் ஒரே வீட்டை போட்டோ எடுக்கிறாங்க, அப்போ தரமாட்டிக்கிறாங்க. ஒரே பதிவில் இருக்கு. நாங்கள் எங்கே காணிக்கிறாங்க, எங்கே போகிறது? எங்கள்கிட்ட அந்தளவு வசதியும் இல்லை, காணி வேண்டி நாங்கள் இருக்கக்கூடிய வசதியும் இல்லை. அப்போ எங்களுக்குன்னு இந்த காணியை தந்துட்டா எங்களோட பிள்ளைங்க நாங்கள் நிம்மதியாக இருப்போம் தானே. எங்களுக்கு முக்கியம் தேவை எங்களோட காணி தான் எங்களுக்கு தேவை. இன்றைக்கி இந்த காணியால் தான் இந்த காலையே இழந்துருக்கிறேன். நான் இந்த காணிக்குன்னு வந்து தான் இந்த கால் பைக்கில் அடிப்பட்டு இன்றைக்கி 9 மாதம் இந்த காலையே இழந்துட்டேன் இந்த காணிக்காண்டி. அதால் எங்களுக்குன்னு எங்களோட காணி எங்களுக்கு கட்டாயம் தேவை. பழைய வீடு எங்கள் அப்பா இருந்த வீடு இருக்குது, எனக்கு காணி கொடுத்த வீடு அங்கே காணி இருக்குது, நான் அதில் தான் இருந்தேன். இப்போ அப்பாவோட காணி எனக்கு தான் எழுதியிருக்காரு. அப்போ எனக்குன்னு எங்களை காணி தந்துட்டா என் புள்ள குட்டிகளுக்கு நான் இந்த காணிகளை பிரித்து கொடுப்பேன். அதுதான் எங்களுக்கு கட்டாயம் காணி வேணும். நாங்கள் அவங்க தராட்டி கூடி நாங்கள் பலாக்காரமாக வெட்டி இருக்கக்கூடிய தகுதி எங்களுக்கு இருக்குது. நாங்கள் காடுல ஆணடிச்சு செத்தா கூடி பரவாயில்ல, நாங்கள் எங்களோட காணின்னு நாங்கள் வந்து இருக்கோம். எங்களோட புள்ள குட்டிக்கும் காணியே இல்லை. இந்த பிள்ளைகள் படுற பாடு எனக்கு தான் தெரியும். ஒரு காணி இல்லாமல் இன்றைக்கு இந்த பிள்ளைகள் கேட்குது, என்ன அம்மா எங்களுக்கு தேடி வச்சிங்கன்னு கேட்குது. அப்போ எங்களோட காணின்னு இருந்தா இந்த பிள்ளைகள் வந்து காணியில் இருக்கும் தானே, எனக்கு ஒரு சந்தோஷமா, செத்தா கூடி கவலை இல்லை. எங்கள் அப்பா அம்மா தேடி கொடுத்தாங்கன்னு எனக்கு எந்த பிள்ளைகளுக்கு காணி இல்லை. இப்போ அப்போ நான் என்ன இன்னைக்கு கனவு இழந்து என் மகளும் இன்றைக்கு 21 வயதில் கனவே இல்லாமல் ஒரு பிள்ளையோடு இருக்கிறேன் என்னோட, அவளுக்கு கூட ஒரு காணி இல்லை. அப்போ நாங்கள் என்ன எங்களை காணின்னு எங்களுக்கு தந்துட்டோம், நாங்கள் வந்துட்டு இருப்போம். அது முக்கியம் தேவை, எங்களுக்கு காணி தான் தேவை. சொல்லக்கூடிய தண்டுவான் பகுதிக்குட்பட்ட இந்த இடத்திலே ஏற்கனவே இந்த மக்கள் பூர்வீகமாக குடியிருந்த மக்களை 97ஆம் ஆண்டு காலப்பகுதியில் குண்டு தாக்குதல்கள் மூலம் இங்கு உயிரிழப்பு ஏற்பட்ட காரணத்தால் இந்த மக்கள் இடம்பெயர வேண்டி ஏற்பட்டது. பூர்வீகமாக இந்த மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை போக்கிக் கொண்டு மிகவும் செழிப்பான கிராமம். இந்த கிராமத்தில் இன்றைக்கும் எல்லோரும் சொல்லுவார்கள் ஏசி ஃபார்ம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட இந்த கிராமத்திலிருந்து 46 குடும்பங்கள் இங்கே குடியிருந்தன. அந்த 46 குடும்பங்களும் 97ஆம் ஆண்டு நடைபெற்ற வன் செயல் காரணமாக அப்பாவி மக்களாக இருந்த இந்த கிராமத்தின் மக்களுக்கு குண்டு வீசி தாக்குதல் நடத்திய போது உயிரிழந்தவர்களை எண்ணி கவலையடைந்தபடி இந்த கிராமத்தை விட்டு வெளியேறின மக்கள் இன்று வரை மீள்குடியேற்றம் செய்யப்படாமல் இருக்கும் அவல நிலையை இந்த மக்கள் நடுக குமறிக்கொண்டுதான் எங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இன்று மக்களினுடைய அழைப்பை ஏற்று நான் இங்கே பார்வையிட வந்தேன். சொப்ப பிபி என்று சொல்லக்கூடிய 66 சொப்ப பிபி 66 நில அளவை திணைக்களத்தால் எல்லைகள் போடப்பட்ட வரைபடம் இருக்கும்போது தண்டுவான் பகுதியில் ஒதுக்க காடுகள் என்று சொல்லி 2012ஆம் ஆண்டு வர்த்தமானி மூலம் வன இலாகா திணைக்களத்தினர் இதுக்கான வர்த்தமானியை அறிவித்திருக்கின்றார்கள். சட்டப்படி ஒரு காணி வரைபடங்கள் இருக்கும்போது நில அளவை திணைக்களம் யாருடையது? இலங்கை அரசாங்கத்தினுடைய நில அளவை திணைக்களம் இருக்கும்போது, அவர்களுடைய வரைபடம் இருக்கும்போது இவர்கள் எப்படி வந்து வர்த்தமானி அறிவித்தல் மூலமாக ஒதுக்க காடுகள் என்று ஒதுக்கலாம்? எங்களுடைய தமிழ் பூர்வீக குடிகள் குடியிருந்த இடங்களை இப்படித்தான் அபகரித்து கொண்டிருக்கின்றார்கள். சரியானவர்களாக இருந்தால் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் இதுக்குரிய நடவடிக்கை இந்த மக்கள் இன்றும் அழுது கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய இடத்தை விட வேண்டும் என்று. இதற்குரிய நடவடிக்கை சீரான முறையில் எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தை நாங்கள் நாடுவோம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புவதோடு, ஒரு அளவுக்கு தான் நாங்கள் கேட்போம். சம்மந்தப்பட்டவர்களிடம் இந்த காணியை விடுவிக்க சொல்லி நாங்களே இறங்கி மக்களோடு இறங்கி இந்த காடாவது இப்போது வளர்ந்திருக்கின்ற நிலையில் நாங்களே துப்புரவு செய்து இந்த இடத்தில் மக்களை குடியேற்ற வேண்டி வரும் என்பதை எச்சரிக்கையோடு சொல்லி வைக்க விரும்புகின்றேன். மக்களுடைய காணி மக்களுக்கே சேர வேண்டும். சும்மா வந்து இங்கே வனஜீவராசிகள் என்று பூர்வீக காணிகளில் மக்கள் பூர்வீகமாக இருந்த காணிகளில்
எல்லாத்துக்கும் வெள்ளைக்கல் போட்டு தங்களுடைய சட்டத்தையே மீறி கொண்டு செய்கிறதுக்கு நாங்கள் இங்கே விடையலாதுன்ற சொல்லி வைக்க விரும்புகிறோம். தொப்ப பிபி 66 நில அளவை வரைபடத்தின் மூலம் நில அளவை திணைக்களத்தினர் எல்லைக்கல் போடப்பட்டிருந்த வரைபடம் எங்களிடம் இருக்கின்றது. 79ஆம் ஆண்டு போடப்பட்ட பார்வையிட்டு நில அளவை செய்த வரைபடம் இருக்கும்போது 2012ஆம் ஆண்டு எப்படி கொண்டு வந்து எல்லைக்கல் போட முடியும், அந்த வர்த்தமானியில் அறிவித்தல் விட முடியும்? அப்போ இந்த என்ன மாதிரியான ஆட்கள் இந்த திணைக்களங்களில் இருக்கணுமென்றதை நீங்கள் பார்க்கணும். இதன் தொன்மை நான் திரும்பவும் சொல்லுகிறேன், 79ஆம் ஆண்டு காலப்பகுதியிலேயே நில அளவை திணைக்களம் வரைபடம் மூலமாக தயாரிக்கப்பட்ட அறிக்கை எங்களிடம் உள்ளது. அப்படி இருக்கும்போது 2012ஆம் ஆண்டு இந்த இடத்துக்கு வர்த்தமானி மூலம் ஒதுக்க காடுகளாக பிரகடனப்படுத்தி உள்ளார்கள். இது எவ்வளவு ஒரு சட்ட ரீதியான பிழை என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மக்களுடைய பூர்வீக நிலம் தங்களுடைய நிலத்தில் வாழ வேண்டும் என்றுதான் கேட்கின்றார்கள். இதே போலத்தான் எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு உட்பட்ட தண்ணிமுறிப்பு பகுதியும் சரி, ஆண்டாங்குளம் பகுதியும் சரி, அந்த மக்கள் கூட ஏங்கி கொண்டு தான் இருக்கின்றார்கள். தங்களுடைய இடத்தில் குடியேற்றப்படுங்கள், தங்களுடைய இடத்தில் நாங்கள் வாழ விடுங்கள். அங்கே தண்ணி உரிப்பெல்லாம் உதாரணத்துக்கு சொல்ல போனால் அங்கே பாடசாலை இருந்தது, தபால் கந்தோர் இருந்தது, நெல் ஸ்டோர் இருந்தது, பெரிய வீதி இருந்தது, பஸ் போக்குவரத்து இருந்தது. இப்படியான நிலைமைகளில் கூட இவ்வளோ அட்டகாசமாக எங்களுடைய மக்களை இப்படி அநியாயமாக ஏங்க வைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை முன்னிய இனவாத அரசாங்கங்கள் இப்படியான நடவடிக்கைகளை செய்ததை ஒப்புக்கொள்ளுகின்றார்கள் இப்போதைய ஆட்சியாளர்கள். இருந்தாலும் இப்போதைய ஆட்சியாளர்கள் இதில் கவனம் எடுத்து நிச்சயமாக இந்த மக்களை மீள்குடியேற்றம் செய்வதற்குரிய வழிவகைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இல்லாவிட்டால் எங்களை கைது செய்தாலும் பரவாயில்லை என்ற நிலையில் நான் மக்களோடு சேர்ந்து இந்த இடங்களை நாங்கள் துப்புரவு செய்ய வேண்டி வரும் என்பதையும் சொல்லி வைக்க விரும்புகிறேன். நீங்கள் சொல்கிற விஷயத்தை நாங்கள் ஒரு கச்சேரிக்கு முன்னால் காட்டி போட்டு அவர் மகஜர் உண்டு அவையர்கிட்ட கொடுக்கணும். நான் அந்த மகஜருண்ட கொப்பிகளை கொண்டு போய் ஜனாதிபதி மட்டத்திலேயோ அல்லது பிரதமர்கிட்டையோ அல்லது அவைகள்கிட்ட கொடுக்கக்கூடிய ஆக்களுக்கு சேர்ப்பிப்பேன். இந்த அவகாசம் உண்டை நாங்கள் அவையை கொடுப்போம். அவை உரிய வழியில் செய்யாடி நானும் பாவன் நாங்கள் ரெண்டு போட்டுவோம். எங்களுடைய இடத்தை எங்களுக்கு விடுவோம். நாங்கள் போய் நடுக ஒரு இடத்துல அவ சொன்ன மாதிரி காலை கரல 4 குடும்பம் இருக்கு.